மாதத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 229 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து அதில் 15 நாட்களுக்கு முன்னால் 118 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கு 111 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படுவதாக இருக்கிறது. இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள், டெல்டா முழுவதும் 1 லட்சம் என்று சொன்னாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது கணக்கு தொடங்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடும். செப்டம்பர் 1க்கு கடைசி 2 நாட்கள் போதும் புது கணக்கு தொடங்குவதற்கு, புது விலை கொடுப்பதற்கு. இன்னும் 2 நாட்கள், நாளையும் நாளை மறுநாளும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 3 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் எல்லா இடத்திலும் தேங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் அங்கே இருக்கிற கிடங்குகளில் இருக்கிற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 வாரமாக வேலை நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விவசாயிகளிடமிருந்து சுமூகமாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, டெல்டா மாவட்டம் 10 மாவட்டம் இருக்குது. நான் டெல்டா ரீஜன்னு கிட்டத்தட்ட பேலன்ஸ் 29 மாவட்டம் இருக்குது. மொத்தம் 39 மாவட்டங்கள். இந்த நம்ம எதுக்கு KMS 2026-27 பிரிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மை துறை மூலமாக டேட்டா அதை வச்சு தான் பிரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் விவசாய பொருட்கள் கொண்டு வராங்கன்னா அந்தந்த இருக்கிற ஓப்பன் பண்ண டிபிசியில் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம தேர்ந்தெடுத்து க்ளோஸ் பண்ணி, இல்லை நீங்கள் மந்த் எண்டு வாங்க, கடைசி மந்த் வாங்க சொல்கிறதில்ல. எல்லா டிபிசிலையும் ஓப்பனாக இருக்கும், ஃபாலோ பண்ணலாம். இந்த குறைபாடும் இந்த கோரிக்கையும் இல்லை. இந்த திருவாரூர் மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய தேதியில், நேற்று தேதி வரை 25 ஆகஸ்ட் 2026 வரை கிட்டத்தட்ட 538 டிபிசி ஓப்பன் இருக்குது. அதில் 530 மொத்தம் டிபிசியோட கவுண்டிங்கு. அதில் இன்றைக்கு வரைக்கும், நேற்று வரை பயன்பாட்டில் உள்ளது 53 டிபிசி பயன்பாட்டில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த கடந்த ஆகஸ்ட் 1, 2005 நேற்று வரை கணக்கெடுக்கிற பிரகாரம், செப்டம்பர் 2025 1ஆம் தேதியிலேருந்து நேற்று வரை கணக்கெடுக்கிற பிரகாரம் டிபிசி மூலமாக ப்ரொக்யூர் பண்ணது 9,83,784. இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் அந்த டிபிசிகளில் இன்றைக்கி ஓப்பனில் இருக்கிற 53 டிபிசியில் மட்டுமே இருக்கிற ஸ்டாக், இன்றைக்கு நேற்று தேதி வரை இருக்கிற ஸ்டாக்கு 10,293 மட்டும்தான். யூஸ்வலாக ஒவ்வொரு டிபிசிலையுமே நமக்கு எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். நம்ம கவர்டு குடோன், அது நம்ம டிபிசி எல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். பர்மனெண்ட்னா கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டடம் கட்டப்பட்ட கெப்பாசிட்டி 40 மெட்ரிக் டன்னுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம். இங்கெல்லாம் பர்மனன்ட் பில்டிங் இருக்கும், அந்த டிபிசி எல்லாம் 40 மெட்ரிக் டன் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கான கட்டமைப்போடு தான் அந்த நம்ம டிபிசி வச்சுருக்கோம். டெம்பரரியாக டிபிசி மட்டும்தான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் மூலம் ஓப்பன் பண்ணுவோம். அதை மட்டும்தான் உடனே 2-3 நாள் 3 நாளே ஓப்பன் பண்ணி கொண்டு போவோம். சுமாராக ஜென்ரலாக நம்ம எல்லா டிபிசிலையுமே குறைஞ்சபட்சம் 1000 மெட்ரிக் டன், 1000 மூட்டைகள், 1000 மூட்டைகள், 1000 மூட்டை சேர்ந்த பிறகு தான் மூவ்மெண்ட் கொண்டு போவோம். நம்ம FCI நாம்ஸ் பிரகாரம் 27,000 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான கூட்ஸ் இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ணணும், குடோனுக்கு அனுப்புவோம். இரண்டாவதாக 630 மூட்டைகள் இருக்கணும், இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலாக இருக்கிற பல ஆண்டு காலமாக கடைப்பிடிக்க வேண்டிய FCI நாம்ஸ். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் விதிகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் விதிகள் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதையும் 570 மூட்டையிலேருந்து 610 மூட்டை வரையும் இருந்தால் தான் டிபிசிலேருந்து மூவ்மெண்ட் பண்ணி குடோன் கொண்டு போக முடியும். அப்போ தான் குடோன் என்ட்ரி போட முடியும். அல்லது 27,000 மெட்ரிக் டன்லேருந்து 29,000 மெட்ரிக் டன்னுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நெல் மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய அளவில் 10,293 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான மூட்டைகள் ஸ்டாக், கிரவுண்ட் ஸ்டாக் டிபிசியில் மட்டும் இருக்குது. இதை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது வரும்போது இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த தேக்கம் இல்லாத அளவுக்கு உடனடியாக மூவ்மெண்ட் பண்ணுவோம். இரண்டாவதாக அவர் சொன்னது எல்லா பக்கம் சுமதி தொழிலாளர்கள் பருவகால பணியாளர் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு பல கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அதை லிஸ்ட்டு வாங்கியிருக்கோம், போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். அவங்களையும் எங்களோட துறைகளுக்கு வர சொல்லி, எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வர, TNCC ஆஃபீஸில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது வருங்காலங்களில் இனி வரப்போகிற பருவ காலங்களில் டிபிசி ஓப்பன் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பருவகால பணியாளர்கள் எல்லாம் அங்கே இருக்க சுமதி பணியாளர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மிஷின் தேவையோ மிஷின் கொஞ்சம் அவங்க நிறையா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க.
நாங்கள் 45 வாங்காத காரணம் என்ன, 50 காரணம் என்னங்கிறாங்க. நாங்கள் இந்த சிஸ்டம் என்ன, இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது டிபிஎஸ்க்கு உண்டான தூற்றும் கருவி மிஷின் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்ஸு, அங்கே இருக்கிற ஈரப்பதமானி அந்த மிஷின், அப்புறம் அங்கே இருக்கிற சாக்கு பைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளாஸ்டிக் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விளம்பரம் அவங்க என்னென்ன பண்ணணும், குறைகள் வந்து என்ன சொல்லலாம், எந்த கோரிக்கைகள் எங்கே சொல்லலாங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேயில் கவர் வச்சுருக்கோம். இதெல்லாமே இந்த காலங்களில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையும் என்ன தேவைகள் இருக்கோ அதை கேட்டுட்டு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். நன்றி. பின்னர் பழனிசாமி. பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது தொகுதிக்குட்பட்ட பில்ராம்பட்டு அப்பனந்தல் கிராமத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் ஓப்பனில் இருக்கு. அதுக்கு அரசு குடோன்கள் கட்டி தருமா என்பதை முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். எந்த மாவட்டத்தில் வருது? தொகுதி விழுப்புரம் மாவட்டம், திருக்கோயிலூர் தொகுதி, கண்டாச்சிபுரம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தடவை நம்ம மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த KMS 25-26 மொத்தமாக ப்ரொக்யூர் ஆனதே நம்ம நெல் வாங்கினதே 1,15,280 மெட்ரிக் டன். இப்போது அங்கே இருக்கிற உங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற டிபிஎஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டாக் இருக்கிறது 94,943 மெட்ரிக் டன் இங்கே இருக்குது. எல்லா பக்கம் குடோன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட அறிவிப்பில் சில குடோன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே நமக்கு இங்கே லாரி மூமெண்ட் தெரியணும். ரெண்டாவது அங்கே இருக்கிற ரயில் மூலமாக மூமெண்ட் தெரியணும். சில மாவட்டங்களில் பச்சரிசி கேட்பாங்க, சில மாவட்டங்களில் புழுங்கல் அரிசி இருக்கும். நம்ம எங்கெல்லாம் அரிசி ஆலைகள் நிறையா பேர் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59 மில்கள் இருக்குது. இப்போல்லாம் என்ன சிஸ்டம் வச்சுருக்கோன்னா, இந்த மூமெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக விழுப்புரத்துலேருந்து மற்ற மாவட்டங்கள் அனுப்பி அரவை செய்து அந்த அரிசியை கொண்டு வந்து விழுப்புரம் கொடுப்பதுக்கு பதிலாக விழுப்புரத்தில் இருக்கிற அரிசி அங்கே இருக்கிற நெல்லை வாங்கி அங்கேயே ஆலைகள் மூலமாக இல்லை பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஆலைகள் மூலம் அரவை செய்து அந்த மாவட்டத்தையும் வழங்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம நெல் குடோனும் சரி, அதே நேரத்தில் அங்கே அரிசி ஆளுக்கு தகுந்த மாதிரி அரிசி குடோன், தாலு குடோன் அதையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்கிறத மாண்பு உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களை மழை காலங்களில் நனைந்து வீணாவதை தடுப்பதற்காக எனது தொகுதியில் நெல் இருப்பு வைப்பதற்காக குடோன்கள் கட்டித்தரப்படுமா? மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போது ஒரு எல்லோரும் இந்த கோரிக்கை சொல்கிறாங்க, நெல்லால் நினைஞ்சு போயிடுது, முளைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக முதல்லலாம் நம்ம டிபிசியோட டைமிங் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம முதலமைச்சர் அறிவுறுத்தின பிரகாரம் எல்லா டிபிசியுமே காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுங்க சொல்லியிருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து அந்த செயல்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக நான் நிறைய பேர் டிபிசியில் கேட்கும் போதெல்லாம், சார் நிறையா ஃபோட்டோகிராஃபர் வராங்க, சில சேனல்காரெலாம் வராங்க, அவங்களாம் வரும்போது மழையில் நனைஞ்சு சில இடங்கள் இப்போது நமக்கே தெரியும், நம்ம நெல்மணிகளை சேமித்து வைக்கும்போதோ இல்லை நெல்மணிகளை கொண்டு வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கும்போதோ அவங்க லாரியிலையோ அவங்களோட டிராக்டர்ஸில் கொண்டு வந்து கொட்டும்போது சில தானியங்கள் சிதறி கிடக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கம் தார்பாயை போட்டு தார்பாயில் தான் அந்த நெல்மணிகளை கொட்டி காய வச்சுருப்பாங்க. அந்த காய வச்ச நெல்மணிகளை மழை வெயில் வரும்போதோ 2 நாள் 3 நாள் காய வச்சு அதை உடனே அவங்க நம்ம மூட்டைகளை பிடிச்சி உடனே பேக் பண்ணுவோம். சில நேரங்களில் சிதறிய நெல்மணி அங்கங்கே இருக்கும். அந்த சிதறிய நெல்மணிகள் கொஞ்சமாக இருக்கும், அல்லது அவங்க ஏற்றும் போதோ இறக்கும் போதோ இல்லை களப்பணி பண்ணும்போதோ இருக்கும். அந்த நெல்மணிகளை மட்டுமே எடுத்து எல்லோரும் டிவியிலே மற்றெல்லாம் காமிச்சு அவங்க கையில் தான் காமிப்பாங்க, கையில் எடுத்து காமிப்பாங்க. உங்கள் கதைக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி நெல்மணிகளாக நினைஞ்சிருச்சு, நெல்மணிகள் காஞ்சிச்சுங்கிறாங்க. இப்போ நம்ம ஆய்வு பிரகாரம் எல்லா இடங்களையுமே விசாரித்து சொன்னேன், வெறும் டிபிஎஸ் ஓப்பன் பண்ணுறது மட்டும் நம்ம பணி இல்லை. டிபிஎஸ் ஓப்பன் பண்ண உடனே அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக, அங்கே இருக்க தாசில்தார் மூலமாக, அங்கே இருக்கிற ஆடியோ மூலமாக, அங்கே கலெக்டர் மூலமாக
உடனடியாக எந்த கோரிக்கை வந்தாலும் எந்த இஷ்யூ நடந்தாலும் உடனடியாக அந்த இடத்துல ஆய்வு செய்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நன்றி. மாண்புமிகு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,